அப்பாடா ஒரு வழியாக இன்னையோட எக்ஸாம் முடிய போகுது. காலையிலேயே ஒரு 10:30 மணியை போல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. இன்றைக்கி காஃபி டீலாம் எதுவுமே குடிக்கல. ஊர்லேருந்து துத்தி இலை பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்குலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்கும் அப்படி இருக்கும், அதனால் இந்த பவுடர் குடித்தா நல்லது அப்படின்னாங்க. அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். மதியானம் லன்ச் பார்த்திங்கன்னா பிரியாணி தாங்க. சிம்பிளாக ஒன் பாட் ரெசிபி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு, என் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சிட்டு எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக நிம்மதியாக படுத்து தூங்குகிற டைம் எனக்கு. ஸோ அதனால் ஒன் பாட் ரெசிப்பியாக பிரியாணி பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எழுந்திரிச்சு போய் பாப்பாவை கூப்பிடலான்னு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டேங்க. ஏன்னா இவ்வளோ நாள் என் வீட்டுக்கார் தான் பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தார். அவர் ஆஃபீஸ் போனதுனால இன்றைக்கி நான் போனால் சரியான வெயிலில் மாட்டிக்கிட்டேங்க. இன்னும் வெயில் குறைஞ்ச பாடே இல்லை. செம்ம வெக்கையாக இருந்துச்சு. வீட்டு உள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல.